ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை நம்ம 2025 பார்த்துட்டு வரோம். ஸோ இது நமக்கு 9/12/2023 ஓகேங்களா. ஸோ அப்போ நடந்த எக்ஸாமில் உள்ள தமிழ் எலிஜிபிலிட்டியிலேருந்து நம்ம மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்க்க போகிறோம்? 100 கொஸ்டின் அப்படின்னு நம்ம டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. சரி வாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஸோ நெறி, இந்த ரீக்கு என்ன வரும், இந்த நெறிக்கு என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படின்றது நெறி அப்படின்னாக்கா வழி அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா. இந்த நெறிக்கு வழி என்பது மீனிங். ஸோ வழின்றது நமக்கு இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அப்போ ஆப்ஷன் டின்றது இருக்காது. ஸோ இதில் நமக்கு ஒரு கீவேர்டு இருக்குது. என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் பாருங்களேன், நெருக்குதல் வழி, இங்கேயும் வழி நெருக்குதல் இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி உள்ள ஆன்சர், அதாவது ஆப்ஷனில் உள்ள வார்த்தைகள் அப்படின்றது 2 ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு அது 2த்தில் ஏதோ ஒன்று தான் இருக்கும் சரிங்களா. இது நமக்கு ஆப்ஷனில் எப்படி ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு கீவேர்டு ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அப்போ என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏவையும் பியும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதுவா அப்படின்ற நம்ம பார்க்குறப்ப இப்போ நமக்கு இதிலே தெரிஞ்சிடுச்சு. ஸோ நெறினா வழின்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், ஆப்ஷன் சி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை ஓகேங்களா. அப்போ நெறி, இந்த ரீக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா நெருக்குதல் ஓகேங்களா. நெறி அப்படின்னாக்கா என்னது, நெருக்குதல், நெறினா வழி ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. வெறு வெறு. ஸோ இந்த வெறு அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா வெறுப்பு அப்படின்னு வரும். வெறு அப்படின்றதுக்கு என்ன வரும், வெறுப்பு. ஸோ வெறுப்புன்றது நமக்கு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போது அப்போ நம்ம கண்டிப்பாக ஆப்ஷன் ஏவும் பியும் இல்லைன்றதை விட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ வெறு அப்படின்னாக்கா வெறுப்பு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது பார்க்குறோம், இந்த வெறுக்கு என்ன வரும். ஸோ இந்த வெறுன்றது வெறுப்பு அப்படின்னாக்கா இது விருப்பமாக இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இருக்காது. ஸோ வெறுனா அச்சம் ஓகேங்களா. ஸோ வெறு அப்படின்றதுக்கான மீனிங் என்ன, அச்சம். அதே அந்த பெரிய ராக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா வெறுப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருள் வேறுபாடு அறிக. ஸோ பொரித்தல், இங்கே பொரித்தல். ஸோ பொரித்தல், இந்த பொரித்தல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நம்ம எழுத்தை பொறிப்பது. ஸோ கல்லில் எழுத்தை பொறித்தல் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். கல் உடைத்தல் அப்படின்றது வராது. ஸோ சிடியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஏவா பியா அப்படின்றது நமக்கு டவுட்டு. ஸோ கல்லில் எழுத்து பொறித்தல் அப்படின்றது ஓகே தான். அடுத்து இங்கே என்ன இருக்குது, பொரித்தல். ஸோ பொரிக்கிறோம் ஓகேங்களா. பொரித்தல்னால் நம்ம வத்தல் பொரிப்போம் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு பொரியல் மாதிரி செய்வோம் பார்த்திங்களா, அந்த பொரித்தல் தான் இந்த பொரி அப்படி. அப்போ என்னது, வறுத்தல். வறுத்தல் அப்படின்ற ஒரு செயல் நடக்குது ஓகேங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை ஓகேங்களா. அப்போது இந்த பொருள் வேறுபாடு அப்படின்றது நமக்கு இந்த ராரா வச்சு வர வார்த்தைகளை தான் நமக்கு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள 3 கொஸ்டினுமே நமக்கு எப்படி கேட்டிருக்காங்க, அப்படி தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 4th கொஸ்டின் பாருங்கள். சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை தேர்வு செய்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, போர்க்களத்தில் இயல்பு மார்பில் புண்படுவது, மீனிங்கே வரல. இயல்பு புண்படுவது, போர்க்களத்தில் மார்பில், இதுவும் நமக்கு மீனிங் வரல. புண்படுவது இயல்பு மார்பில் போர்க்களத்தில், மீனிங் வரல. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது என்பது இயல்பு. ஸோ இது நம்ம கரெக்டாக இருக்குங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க 5th கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஸோ சரியான தொடரை தெரிவு செய்க. நெசவு தொழிலின் அறிந்து சிறப்பை போற்று. நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று, இது நமக்கு ஓரளவுக்கு மீனிங் வருது. சிறப்பை போற்று நெசவு தொழிலை அறிந்து, போற்று நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து. ஸோ நெசவு தொழிலோட சிறப்பை அறிந்து அதை போற்றணும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான ஒரு ஒழுங்கான ஒரு சொற்கள் அப்படின்றது அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ புகழ்ந்தால் என்னுடல், இகழ்ந்தால் என் மனம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, இங்கே பூ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே ஈ இருக்குது, இங்கே ஏ இருக்குது ஓகே. இப்போது இதில் எது நம்ம ஃபஸ்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு டவுட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும், ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அப்போது அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அப்படின்றப்ப ஈக்கு தான் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம் ஓகே. ஈன்றது நமக்கு ஆப்ஷன் ஏலேயும் பிலேயும் இருக்குது. அப்போ சிடின்றது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகே. அடுத்தது
ஈக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்? ஏ தான் வரும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து பா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஏ இருக்குது. அப்போ இது தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்ன அப்படின்னாக்கா, இப்போது இங்கே என் மனம் என் உடல் இருக்குங்களா? இப்போது இது ரெண்டுத்தில் எது மேம் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற மாதிரி டவுட் வந்துச்சுன்னாக்கா, நம்ம வந்து ஒரு எழுத்தை நம்ம வந்து பார்க்கணும், கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, ஓகே. அடுத்து இங்கே இன்னு இருக்குது, இங்கே இன்னு இருக்குது, ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? 3வது எழுத்து பார்க்குறோம். 3வது எழுத்து என்ன இருக்குது? மா இருக்குது, இங்கே நா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எது வரும்? ஃபஸ்ட்டு மா தான் வரும். ஏன்னா நா தான் வந்து கடைசி மெய் எழுத்துன்னு சொல்லலாங்களா? கடைசியான ஒரு உயிர்மெய் எழுத்துன்னு கூட சொல்லலாம். அப்போது என்ன வரும்? மா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ 3வது எழுத்தில் நமக்கு மா என்பது இருக்குன்றதுனால இதை நாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நமக்கு வந்து அந்த வார்த்தைகள் அப்படின்றது நமக்கு வந்து லெட்டர் அப்படின்றது வந்து மேட்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு எழுத்து மேட்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்? உடனே செகண்ட் எழுத்துக்கு போயிடணும். செகண்ட் எழுத்து பார்க்குறோம், அதுவும் மேட்சாக இருக்குது அப்படின்றப்ப 3வது எழுத்துக்கு போகணும். ஸோ 3வது எழுத்தில் பார்க்குறோம், அதில் வந்து எது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வருன்றத மாதிரி பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அகரவரிசையில் இதுவும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ செயற்கை, தொழிற்சாலை, துருவம், நீக்கம், பயன்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு உயிர்மெய் எழுத்தாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? தா தான் வரும். ஓகேங்களா? தா, நா, பா இந்த ஆர்டர் தான் வரும். ஓகே, நம்ம இந்த ஆர்டர் வரும்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ செயற்கை, காஞா, சாஞா, டானா, தா, நா, பா. ஓகே, இப்போ நமக்கு இந்த தானா பா இந்த ஆர்டர் தான் வரும்ன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம பார்க்குறோம் ஆப்ஷன் வந்து பாருங்கள், இங்கே சா ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அப்போ சாவுன்றது ஃபஸ்ட்டு வந்துடும். அப்போ சா, தா, நா, பா. ஆப்ஷன் ஏல கரெக்டாக இருக்குங்களா? இங்கே என்ன இருக்குனாக்கா ஆப்ஷன் சி பாருங்கள், சா, இங்கே தொழிற்சாலை, இங்கே துருவம். ஓகேங்களா? நா, பா அந்த ஆர்டர் தான் இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து இது அதாவது ஆப்ஷன் ஏ வருமா சி வருமா அப்படின்னு டவுட் வந்துச்சுனாக்கா, இப்போது தா வரிசையில் நமக்கு என்ன இருக்குது? 2 எழுத்துக்கள் இருக்குது. ஒன்று து, இன்னொன்று து. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எது வரணும்? ஃபஸ்ட்டு நமக்கு ஊ தான் வரும். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு ஊ வரும், அதுக்கப்புறம் தான் ஓ வரும். புரியுதுங்களா ஆஃபீஸர்? ஸோ உயிர்மெய் எழுத்தில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இங்கே தூள் இருக்குது, இங்கே தோல் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு எது வரும்? தூ தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா அ, ஆ, இ, உ, ஊக்கு அப்புறம் தான் ஓ வரும். கரெக்டுங்களா? அப்போ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு, இது அதுக்கப்புறம் தான் தொழிற்சாலைன்றது வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது அகரவரிசை தான் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து உயிர் எழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னென்ன உயிர் எழுத்து இருக்குது? ஊ இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஊ, அடுத்தது ஓ இருக்குது, அப்புறம் ஆ இருக்குது, அப்புறம் ஏ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம்? ஆக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆ. எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு வார்த்தையானது ஆளை ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நமக்கு வந்து இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்தது எந்த லெட்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் அப்படின்னாக்கா ஊக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். கரெக்டுங்களா? ஓகே, அப்போ 2த்துலேயும் ஊவில் தான் மேம் இருக்குது. சூப்பர். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஏ, அ, இ, உ, ஏக்கு அப்புறம் தான் ஓ வரணும். அப்போது ஏ தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான ஒரு அகரவரிசைப்படிய சொற்களானது அமைந்துள்ளது. ஸோ 9th கொஸ்டின் பாருங்கள். உன் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் என்ன? ஸோ தொழிற்பெயர்னாலே என்ன சொல்லியிருக்கேன்? அல்லில் முடிஞ்சாலே அது நமக்கு தொழிற்பெயர் ஆகும். ஓகேங்களா? அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ உண்டால் அப்படின்றது அந்த வினையானது முற்று பெற்று விட்டது. உண்டு, ஈ ஊல முடிஞ்சாலே அது வினை எச்சம் ஆகும். உண்ட ஆள முடிஞ்சாலே அது பெயர் எச்சம் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ 10வது கொஸ்டின் பாருங்கள். பதி என்ற வேர் சொல்லின் வினை எச்சம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வினை எச்சம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஈ ஊல முடிஞ்சால் அதுதான் நமக்கு வினை எச்சம். ஸோ பதிந்து ஊல முடிஞ்சிருக்குங்களா? அப்போ இதுதான் நமக்கு வினை எச்சம் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. பதிந்த ஆள முடிஞ்சால் அது என்னன்னு சொல்லியிருக்கேன்? பெயர் எச்சம் ஆகும். ஓகேங்களா?
ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓடு என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சமும் வினையெச்சமும் கேட்குறாங்க. ஸோ ஓடு பெயரெச்சம்னா என்ன சொல்லியிருக்கேன், ஆள வரணும். பெயரெச்சம்னா ஆள வரணும். ஸோ 2 இடத்துல இருக்குது. அடுத்தது வினையெச்சம்னு என்ன சொல்லியிருக்கேன், ஈ ஊல முடியணும். ஸோ இங்கே ஈல முடிஞ்சிருக்கு. மேம் இங்கே ஊல முடிஞ்சிருக்கீங்களே, அப்போ இது வராதா அப்படின்னாக்கா இது வராது. ஏன் அப்படின்னாக்கா ஓடியது அப்படின்றது அந்த வார்த்தையானது முற்று பெற்று விட்டது. அப்போது இது ஒரு வினை முற்றுன்னு சொல்லலாம். ஓடியது அப்படின்றது அந்த வினையானது முற்று பெற்று விட்டது. ஸோ முற்று பெறாமல் உள்ளது தான் என்னன்னு சொல்லுவோம், வினையெச்சம் பெயரெச்சம் சொல்லுவோம். ஸோ ஓடி ஈ, ஓகேங்களா, ஈயில் முடிஞ்சிருக்கலாம், அப்போ இது வினையெச்சம் ஆகும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஷனை பார்க்குறப்ப நமக்கு இங்கே ஓடியே ஓடி இருக்குது, இங்கே ஓடி ஓடி இருக்குது. அப்போ ஏதோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் கண்டிப்பாக இருக்க போதுன்னு நமக்கு ஒரு கீவேர்ட், கரெக்டுங்களா? ஸோ கண்டிப்பாக நமக்கு ஓடியதுன்றது வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா ஓடியது அப்படின்றது அந்த வினையானது முற்று பெற்று விட்டது. அதாவது ஓடியது அப்படின்றது ஒரு வினை முற்று ஆகும். அதை வச்சு நீங்கள் யோசித்து ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போது இதுவான்னு பார்க்குறப்ப பெயரெச்சம்னாலே ஆள முடியணும். அப்போது எங்கே ஆள முடிஞ்சிருக்கு, இங்கே தான் முடிஞ்சிருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்க, பொரித்த என்பதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா இங்கே என்ன ரா இருக்குது, பெரிய ரா இருக்குது. அப்போ பெரிய ராவில் எங்கே இருக்குது, பொறி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 13வது கொஸ்டின் பாருங்கள், கேட்டார் இந்த சொல்லுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேட்டார் வேர்ச்சொல் என்னவாக இருக்கும், கேள் அப்படின்றது தான் சரியான ஒரு சென்டென்ஸாக இருக்கும். அப்போது கேட்டு ஈ ஊல முடிஞ்சாலே அது என்ன சொல்லியிருக்கேன், வினை எச்சம் ஆகும். 14வது கொஸ்டின், வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். ஸோ வந்தேன் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா வா. வந்தேன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்னவாக இருக்கும், வா. ஓகேங்களா, ஸோ ஒரே எழுத்து அல்லது 2 எழுத்துலேயே நமக்கு வேர்ச்சொல் அப்படின்றது முடிஞ்சிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு பொருள் தருகின்ற பல பொருள் சொல், அதாவது ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள், இலை வகைகள். ஸோ இலை வகைகளை குறிக்கின்ற பல சொற்கள் பார்த்திங்கனாக்கா தாள், தோகை, ஓலை. ஓகேங்களா, ஸோ தாள் அப்படின்றது நெல்லோட இலை என்ன சொல்லுவோம், தாள் அப்படின்னு சொல்லுவோம். தோகை அப்படின்றது கரும்பு, நாணல், இதோடைய இலையை நம்ம என்ன சொல்லுவோம், தோகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஓலை, பனை ஓலை. ஓகேங்களா, பனை ஓலை அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ பனையோடைய இலை என்னன்னு சொல்லுவோம், ஓலை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் நமக்கு இலையை குறிக்கின்ற பல சொற்கள் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது இதற்கு சரியான விடை. ஸோ இது எல்லாமே எங்கே மேம் இருக்குது அப்படின்னாக்கா 10th நியூ புக்கில் தமிழ்ச்சொல் வளம் அந்த லெசனை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் நாம் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள், மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல். இது எல்லாமே நமக்கு எதை குறிக்கின்ற, அதாவது ஏதோ ஒரு பொருளை குறிக்கின்ற பல சொற்கள் ஆகும். எது அப்படின்னாக்கா பிஞ்சு வகைகள் ஆகும். இதுவும் நமக்கு அதே சேம் லெசன்லேருந்தே நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல் இது எல்லாமே நமக்கு பிஞ்சு வகைகளை குறிக்கின்ற சொற்கள் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தமிழ்ச்சொல் வளம் அப்படின்ற லெசனில் அடி வகைகள், பிஞ்சு வகைகள், இலை வகைகள், மணி வகைகள், கொடி வகைகள், காய் வகைகள், கனி வகைகள், அப்புறம் இது எல்லாத்தையுமே ஓகேங்களா, ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு நிறையா வகைகள் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இலை வகைகள் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, அடுத்தது பழம் வகைகள் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, காய் வகைகள் என்னென்ன இருக்குது, பிஞ்சு வகையில் என்னென்ன இருக்குது, அடி வகையில் என்னென்ன இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே நாம் அந்த வார்த்தைகள் அப்படின்றத நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. ஏரி. ஸோ ஏரி அப்படின்னாக்கா நீர்நிலை. ஸோ நீர்நிலை அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏரின்றது குளத்தை குறிக்குமா அப்படின்னாக்கா குளம்ன்றது ஒரு வேறு, ஏரின்றது வேறு. கரெக்டுங்களா. அடுத்தது ஏரி அப்படின்னாக்கா மேலே ஏறுதல் பற்றி, ஏறுறதை பற்றி சொல்கிறது தான் ஏரி அப்படின்றது. ஓகேங்களா,
அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீர்நிலை மேலே ஏறி. பனி, பனி இதற்கான ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பனி, பனி அப்படின்னாக்கா என்ன சொல்லலாம்? வேலை அப்படின்னு சொல்லலாமா? இந்த பனி அப்படின்னாக்கா குளிர்ச்சி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கூரை, கூரை ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக. ஸோ இந்த கூரை சின்னரான்றது வீட்டுடைய கூரை ஆகும், பெரியரா அப்படின்றது கூரை புடவை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இ காமர்ஸ், இ காமர்ஸ், ஈனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? மின்னணு. ஓகேங்களா? காமர்ஸ் அப்படின்னாக்கா வணிகம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. மல்டிபிள். ஸோ மல்டிபிள் அப்படின்னாக்கா ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா பன்மடங்கான. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி அப்படின்னாக்கா என்ன வரும்? ஒளிப்பதிவு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ தவறானவற்றை கண்டறிக. ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இம்சை துன்பம் என்பது கரெக்டு. அடுத்தது ஆரம்பம்னா தொடக்கம் கரெக்டு, யதார்த்தம்னா இயல்பு கரெக்டு. ஸோ உபயம், உபயம்னா விருந்தோம்பல் அப்படின்றது பொருந்தாது. ஏன் அப்படின்னா உபயம் அப்படின்றது என்னது? நம்ம வந்து கோவிலுக்கு வந்து ஒரு பொருளாகவோ இல்லைன்னா வந்து ஒரு பணமாகவோ நம்ம கொடுக்கின்ற ஒரு நன்கொடை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? உபயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ உபதேசம் அப்படின்னா தான் விருந்தோம்பல் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சந்தி பிழையுள்ளது. ஓகேங்களா? சந்தி பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க. ஸோ வங்கி கணக்கை பயன்படுத்து. இங்கே இக்குன்றது வரும். வங்கி கணக்கை அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறோமா, அப்போ அந்த இடத்துல இக்கு அப்படின்றது கண்டிப்பாக வந்திருக்கணும். ஸோ இதை நமக்கு பிழையாக இருக்குது. கடவுச்சொல்லை சரிபார். ஓகேங்களா? கடவுச்சொல்லை சரிபார், இது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஐ வெளிப்படையாக வந்தாலே கண்டிப்பாக அங்கே வல்லினம் மிகும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விற்பனை கருவி இயங்குகிறதா? ஐ வெளிப்படையாக வந்தாலே அங்கே வல்லினம் மிகும். அடையாள எண்ணை உருவாக்கு. ஓகேங்களா? இங்கே வல்லினம் வரலி அப்படின்னாக்கா இங்கே என்ன இருக்குது? உயிரெழுத்து இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ உயிர்மையில் வந்தால் மட்டும்தான் அங்கே வல்லினம் வரும். ஸோ அடையாள எண்ணை உருவாக்கு, இது நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் நமக்கு பிழையாக இருக்குது. ஏன்னா வங்கி கணக்கை அங்கே இக்குன்றது வந்திருக்கணும், அங்கே சந்தி பிழைன்றது இருந்திருக்கு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ மன்னன், அரசன், வேந்தன் இது எல்லாமே வந்து ஒரு நாட்டை ஆள்கின்ற ஒரு நபரை குறிப்பது. அதில் அழகன் அப்படின்றது வருமானாக்கா வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ முருகு, முருகு என்ற சொல்லுடைய பொருள் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ முருகுனா தேன், மனம், அழகு இது மூணுமே வரும், மலர் வராது. ஆன்சர் ஆப்ஷன் பி. பொருந்தாத இணையை கண்டறிக. அகத்தி தாள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெல் தாள் அப்படின்றது தான் கரெக்டு. அகத்தின்றது என்னது? கீரை. ஓகேங்களா? அகத்தி கீரை என்பது தான் கரெக்டு. ஸோ கோரை புல், மா இலை, தென்னை ஓலை, பனை ஓலை. ஓகேங்களா? ஸோ தென்னை, பனை இதோட இலை என்ன சொல்லுவாங்க? ஓலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மா இலை. ஓகேங்களா? மா இலை அப்படின்னு தான் சொல்லுவோம். கோரை புல்லுன்னு தான் சொல்லுவோம். அகத்தி கீரை, நெல் தாள், நெல் வரகு அதெல்லாம் தாள் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஊக்கம், ஊக்கம் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன? சோர்வு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். உண்மை என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா பொய்மை. ஓகேங்களா? உண்மை பேசுகிறானாக்கா அதுக்கு ஆப்போசிட் என்னது? பொய் பேசுறது, அப்போ பொய்மை ஆகும். ஐயம் என்பதற்கான எதிர்ச்சொல்லை எழுதுக. ஸோ ஐயம்னா டவுட், அதுக்கு ஆப்போசிட் என்ன? கிளாரிஃபை, தெளிவு. இதெல்லாம் நமக்கு அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது எல்லாமே. ஸோ இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இரண்டல்ல அப்படின்றது எப்படி பிரித்து எழுதலாம்? இரண்டு கூட்டல் அல்ல. ஓகேங்களா? ஸோ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதியின்படி ஊவானது ஓடி போய் இட்டு ப்ளஸ் ஆ மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி டா என்று புணர்ந்து இரண்டல்ல என்று இருக்கும். ஸோ இரண்டல்ல என்பது தான் இரண்டு கூட்டல் அல்ல என்று பிரிந்திருக்கும். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? ஸோ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதியின்படி ஊவானது விட்டு சென்று விடும். ஸோ இப்பு ப்ளஸ் ஊ மட்டும் இருக்கும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி பூ என்று சேர்ந்து சிறப்புடையார் என்று புணர்ந்துள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? ஸோ எல்லாமே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதியின்படி
நடந்து அதுக்கப்புறமேட்டுக்கா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் பெண் விதியின்படி புணர்ந்து அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்து இப்போ நம்ம பார்த்த 3மே அப்படி தான் இருந்துச்சு கரெக்டுங்களா. ஸோ என்று உரைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பத்தி கொடுத்துட்டு வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மொத்தம் நமக்கு இதில் 5 கொஸ்டின் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்றது தமிழ். ஓகேங்களா. பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. எந்த ஆய்விற்கு? ஒப்பியல் ஆய்விற்கு. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகின்றது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதனவாகவும் தமிழ் மொழியானது விளங்கி வருகிறது. ஸோ இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக விளங்குவதாக தமிழ் மொழி இருந்துச்சு. அடுத்தது எந்த ஆய்விற்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளதுன்னு பார்த்தோம்? ஒப்பியல் ஆய்விற்கு. சரிங்களா. தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளதாக உள்ளது? தமிழ் மொழியானது புதுப்பித்தல். ஓகேங்களா. அடுத்தது தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருகின்றது? மூல திராவிட மொழியோட பண்புகளை பாதுகாத்து வருகின்றது. சரிங்களா. ஸோ இந்த பேராவை வச்சு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறதுன்றதுலாம் கண்டிப்பாக நாம் ஸ்கோர் பண்ணிடலாம். தமிழ் மொழியானது எதில் மாறுபடாமல் உள்ளது அப்படின்னாக்கா, அதோட நிறமா, சுவையா, ஆட்சியா, தனித்தன்மை அப்படின்னாக்கா தனித்தன்மை. ஸோ தனித்தன்மையில் தான் வந்து மாறுபடாமல் இருந்தது. ஸோ நம்ம 5 கொஸ்டின் அப்படின்றது இந்த பேரா வச்சு கேட்டதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழை நீக்குக. சிறுமி டேஷ் கையில் மலர்கள் வைத்திருந்தால். இது அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகுதுங்களா? சிறுமி தனது கையில் மலர்கள் வைத்திருந்தால். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் எது? ஸோ மொழி காலத்திற்கேற்ப மாறுவாள். அதாவது மொழி அப்படின்ற ஒரு அக்ரணியை மாறுவாள் அப்படின்ற ஒரு உயர்திணை வினை முற்று கொண்டு முடிந்திருக்கு. ஸோ இது நமக்கு தவறு. மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறார்கள். இதுவும் நமக்கு என்னவா இருக்குது? மொழி அப்படின்ற ஒரு அக்ரணியானது மாறுகிறார்கள் என்ற ஒரு பலர்பால் வினை முற்றி கொண்டு முடிந்துள்ளது. அப்போ இதுவும் நமக்கு பிழையாக உள்ளது. மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறது, இது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ மாறுகிறது என்ற ஒரு ஒருமையான ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளது, கரெக்டு. மொழி காலத்திற்கேற்ப மாறுகின்றன வராது. ஏன்னா மொழின்றது ஒரு ஒருமை. அப்போ ஒருமையானது ஒருமை வினைமுற்றை கொண்டே முடியணும். கின்றன அப்படின்றது ஒரு பன்மை வினைமுற்று ஆகும். ஸோ நமக்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு பிழை அற்ற தொடராக உள்ளது. நெக்ஸ்ட்டு பாருங்க, ஒருமை பன்மை பிழை உள்ள தொடரை குறிப்பிடுக. ஸோ பிரெய்லி நூல்கள் உள்ளன, கரெக்டு தான். ஓகேங்களா. நூல்கள் அப்படின்னு வரப்போ உள்ளன. ஸோ நூல்கள் அப்படின்றது பன்மை. அப்போ உள்ளன என்ற பன்மை வினைமுற்றை கொண்டே முடியணும், கரெக்டு தான். செயற்கை மரம் ஒன்று உள்ளது, இதுவும் நமக்கு கரெக்டு தான். ஏன்னா ஒருமை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஒருமையானது ஒருமை வினைமுற்றை கொண்டே முடிந்துள்ளது, கரெக்டு. 1000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது என்பது தவறு. ஏன்னா நூல்கள், ஓகேங்களா. ஸோ பல நூல்கள் இருக்குது அப்படின்றப்ப அங்கே வந்து உள்ளன என்ற பன்மை வினைமுற்று கொண்டு தான் நமக்கு முடிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து பிழையாக இருக்குது. மின் இதழ்கள் நிறைய உள்ளன. ஸோ பன்மையானது பன்மை வினைமுற்று கொண்டு முடிந்துள்ளன. ஸோ நமக்கு பிழையாக உள்ள தொடர் அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி. பொருத்தமான இணை எது? ஸோ அல்லல் சேர் என்பது கரெக்டு. நந்து, நந்து அப்படின்னாக்கா சங்கு அப்படின்ட்டு வரணும். முத்து அப்படின்னாக்கா முத்தம் அப்படின்னு வரணும். கமுகுனா பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும், ஓகேங்களா. ஸோ நமக்கு எது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான இணையாக உள்ளது. ஸோ சொல்லும் பொருளும் கொடுத்துட்டு பொறுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ வையம், வையம்னா என்னது? உலகம். வையம்னா உலகம். ஓகே. அடுத்தது நவிழல்னா சொல்லல், தணல்னா நெருப்பு, அனித்து அருகில். ஸோ 2, 4, 1, 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியான பொருளை அறிக. கோட்டி, கோட்டி என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா மன்றம். கோட்டி அப்படின்னாக்கா என்னது? மன்றம் ஆகும். பிழை திருத்துக. இன்று பேருந்துகள் ஓடாது. அதாவது பேருந்துகள் அப்படின்ற ஒரு பன்மையானது என்னவாக முடிந்துள்ளது? ஓடாது. தூ என்ற ஒரு ஒருமை வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளது. ஸோ இது நமக்கு பிழையாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னாக்கா ஓடா, ஓகேங்களா. பேருந்துகள் ஓடா என்பது தான் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, ஒரு ஓர் என்ற சொற்களால் நிறைவு செய்க. ஸோ உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரும் சொல்லியிருக்கேன்? ஓர் இரவும்.
உயிர்மெய், உயிர்மெய்க்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், ஒரு, அப்போ ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள், அப்போ ஃபஸ்ட்டு ஓர் வரும், அதுக்கப்புறம் தான் ஒரு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, இது எவ்வகை தொடர்? ஸோ ஆல் பட்டது அப்படின்னாலே செயல்பாட்டு வினைத்தொடர் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது, இது கரெக்டாக இருக்குது. நம் பெய்தது நேற்று மழை ஊரில், நேற்று பெய்தது நம் மழை ஊரில், பெய்தது மழை ஊரில் நம் நேற்று. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடர் அப்படின்றது நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியா. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. ஸோ முள்ளுக்கான கூட்டு பெயர் அப்படின்றது புதர் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அடுத்தது பாருங்கள், சொற்களின் கூட்டு பெயர்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆலம், ஓகேங்களா, ஆலங்காடு, ஆலங்காடு அப்படின்னு வரணும். அடுத்தது இலுப்பை தோட்டம், கம்பங்கொல்லை, கீரை பாத்தி. ஸோ 4 3 2 1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குல்ல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சொற்களின் கூட்டு பெயர்கள். கல், கல் அப்படின்றது எப்படி எழுதலாம்? கற்கள் அப்படின்னு எழுதலாம். பூன்றது எப்படி எழுதலாம்? பூக்கள். ஸோ கற்கள் பூக்கள் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குங்களா. கற்கள் பூக்கள் அப்படின்னு வரணும். அந்த வார்த்தைகள் கவனிங்க. கல் அப்படின்றது கற்கள் அப்படின்னு தான் வரணும். பூன்றது பூக்கள், மரம்ன்றது மரங்கள், சொல் அப்படின்றது சொற்கள் அப்படின்னு தான் வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது? தாவரத்துடைய நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் அப்படின்னாக்கா கொழுந்து ஆகும். ஸோ அப்போது அந்த லெசன்லேருந்து நான் சொன்ன மாதிரியே நமக்கு 3 கொஸ்டின் அப்படின்றது நமக்கு கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்றை கவனி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வழுவமைதி? ஸோ வழுவமைதின்றது என்னது? அது வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தையாகவே இருந்தாலுமே கூட சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் வழு அமைதி ஆகும். அதாவது என் அம்மை அப்படின்ற ஒரு உயர்திணை வார்த்தையை, அதாவது என் அம்மை வந்தாள் அப்படின்ற ஒரு உயர்திணை வார்த்தையை ஒரு மாடை வந்து சொல்கிறாங்க, ஒரு உயர்திணையை வந்து ஒரு அக்ரணைக்கு சொல்கிறாங்க அப்படின்றப்ப அது வந்து ஒரு வழு அமைதி. அப்போ இங்கே என்ன நடக்குது? திணை வழு அமைதி என்பது நடக்கின்றது. ஏன்னா அம்மை வந்தாள் அப்படின்றது ஒரு உயர்திணை, மாடு அப்படின்றது ஒரு அக்ரிணை. கரெக்டுங்களா? அப்போ ஒரு உயர்திணை வார்த்தையை ஒரு அக்ரிணைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றப்ப அது வந்து ஒரு திணை வழு அமைதி ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ரீஃபார்ம் அப்படின்னாக்கா சீர்திருத்தம். ஓகேங்களா? ஸோ ரேஷ்னல் அப்படின்னாக்கா பகுத்தறிவு, ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு. ஃபிலாசபி அப்படின்னாக்கா தத்துவம், ஃபிலாசபி அப்படின்னாக்கா என்னது? தத்துவம் ஆகும். அடுத்தது இன்டெகிரிட்டி அப்படின்னாக்கா நேர்மை அப்படின்ற மாதிரி சொல்லாங்களா? ஓகே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சர்ச் இன்ஜின் அப்படின்னாக்கா தேடுபொறி அப்படின்றது கரெக்டு. ஸோ ஆப் அப்படின்னாக்கா செயலி. வாய்ஸ் சர்ச் அப்படின்னாக்கா குரல் தேடல், வாய்ஸ் சர்ச் அப்படின்னாக்கா என்னது? குரல் தேடல் ஆகும். கிளாக் வைஸ் அப்படின்னாக்கா வலஞ்சுழி, அதே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னாக்கா இடஞ்சுழி ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கின்றது. கரெக்டு தான். தை முதல் நாள் அப்படின்றது திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் என்பது கரெக்டு. அடுத்தது திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுவதற்கு நடைமுறை ஆண்டுடன் 35 கூட்டி கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. தவறு. ஏன்னா நம்ம வந்து என்ன செய்யணும்? 31. ஓகேங்களா? ஸோ 31 தான் நடப்பு ஆண்டுடன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ தற்பொழுது வந்து இப்போ 2025ங்களா? ஸோ 2025 கூட 31 கூட்டினாக்கா நமக்கு என்ன வரும்? 6502. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றது 2056 இப்படி தான் நமக்கு வந்து வந்திருக்கணும். ஸோ கூற்று சரி, காரணம் 1 தவறு, காரணம் 2 சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்கூல் புக்கு உள்ள கண்டென்ட்டை வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கூற்று காரணம் வச்சு நமக்கு கண்டிப்பாக 1 அல்லது 2 கொஸ்டின் அப்படின்றது வந்து கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஆனால் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருங்க ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கூற்று காரணம் சரியா தவறா?
அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியன நேரடியாக செலுத்தப்பட வேண்டும். அது வந்து நம்ம நேரடியாக தான் செலுத்தணும் அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களை நேரடியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ இணைய வழி அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இணைய வழியில் தகவலை பெறவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு எல்லாமே வந்து தவறாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று காரணம் சரியா தவறா? ஸோ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனை பாவனார் என்பது சரி. காரணம், பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் ஆவார். ஸோ நமக்கு கூற்று காரணம் ரெண்டுமே நமக்கு சரியாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. குறில் நெடில் பொருள் வேறுபாடு. மண், இந்த மண்ணுக்கு என்ன வரும், இந்த மானுக்கு என்ன வரும்? ஸோ மான் அப்படின்னாக்கா விலங்கு. ஸோ விலங்குன்றது நமக்கு வந்து 3 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது, மண் அப்படின்றதுக்கு என்னன்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ஸோ மண் அப்படின்னாக்கா என்ன வரும் அப்படின்னாக்கா தலைவன். ஓகேங்களா? ஸோ தலைவனை குறிப்பதற்கு மண் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. குறில் நெடில் பொருள் வேறுபாடு. ஸோ சிலை, சீலை. சிலைனா என்னது? சிற்பம். சீலைனா திரைச்சீலை. ஓகேங்களா? ஸோ சிலை அப்படின்றது சிற்பத்தை குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ நகை. நகைக்கு 2 பொருள் தர மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? பொன் நகை அணிகலன் இருக்குது. ஸோ ரெண்டுமே நமக்கு ஒரே பொருள் தருகின்றது. ஓகேங்களா? ஸோ நகைனா இதை குறிப்பது தான். ஆனால் நகை அப்படின்றது பொன் நகை அணிகலன் குறிக்கின்ற, இது வந்து ஒரே பொருளை குறிக்கின்ற ஒரு சொல்லாக உள்ளது. அடுத்தது, புன்னகை பொன்னகை. ஓகேங்களா? ஸோ புன்னகைனா சிரிப்பு, நகைனா சிரிப்பை குறிப்பது, அப்புறம் அணிகலன் நகையும் குறிக்கும். அப்போ இது நமக்கு இரு பொருள் தருவரும் மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது, நகைனா சிரிப்பு மகிழ்ச்சி, இதுவும் நமக்கு ஒரே பொருளை தருகின்ற ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் நகைன்றது சிரிப்பையும் மகிழ்ச்சியும் குறிக்கும். அடுத்தது, உவகை நகை அப்படின்றது நமக்கு நகை குறிக்கின்ற ஒரே பொருள் தான். அப்போது இரு பொருள் அப்படின்றது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. அடுத்தது பாருங்க, இரு பொருள் தருக. முறைமை. முறைமை அப்படின்னாக்கா இதற்கு 2 பொருட்கள் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னாக்கா உரிமை, கட்டளை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், இரு பொருள் தான். படி. படி என்பதற்கு 2 பொருள்கள் பாருங்கள். ஸோ நம்ம ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னாக்கா மாடிப்படி இருக்குது. ஓகேங்களா? மாடிப்படின்றது ஒன்று தான். அடுத்து முகத்தல் அளவை. ஓகேங்களா? ஸோ படி அப்படின்றத வச்சு நம்ம வந்து அரிசி பருப்பு எல்லாம் அளந்து போடுவோமா? ஸோ நமக்கு 2 பொருட்கள் தர மாதிரி ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஸோ அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சீர்காக்கும் எங்கே வரும்? செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணிய நாயகியே அப்படின்னு சொல்லிட்டு அரங்கனுடைய செந்தமிழ் அந்தாதி அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் இருக்குங்களா? அப்போ இந்த இடத்துல கரெக்டாக பொருந்துங்களா? செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தமிழர் நந்தா விளக்கணிய நாயகி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போது நமக்கு பாடல் வரியை கொடுத்துட்டு அதில் ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொழிக்கெல்லாம் மூத்தவளே, உயிரும் நீ மெய்யும் நீ ஊங்கும் அந்த பாடல் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சீர்காக்கும் அப்படின்றது நமக்கு இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தவண்டை. ஸோ தவண்டை அப்படின்றது எதை சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பெரிய உடுக்கையை தான் தவண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு 8th நியூ புக்கு தமிழில் 8th நியூ புக் தமிழுக்கு ஐ திங்க் 3rd டேர்ம் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இசைக்கருவிகள் வச்சு ஒரு லெசன் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அதெல்லாம் நமக்கு வந்து இசை கருவிகள் வச்சு நமக்கு சிலபஸ் டாபிக் கிடையாது. ஆனால் புக்கு உள்ளேருந்து நமக்கு வந்து அந்த கண்டென்ட் எடுத்து வச்சு நமக்கு வந்து சிலபஸ் டாபிக் வைஸ் என்ன இருக்குது, அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்ததில் சேர்க்க அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு டாபிக் இருக்கும். அப்போ அந்த டாப்பிக்லேருந்து நமக்கு வந்து இந்த இதை வச்சு நமக்கு வந்து கண்டென்ட் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் தயவு செய்து ஸ்கூல் புக்கை நன்றாக படிக்கவும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ தளிர் பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தளிர் பூ டேஷ் கொடிகளும் விளை நிலங்களும் பணத்தை தர மறுக்கின்றன. ஸோ டேஷ் கொடிகளும் விளை நிலங்களும் மனத்தை கொள்ளையடிக்கின்றன. இது ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்குது. கொடிகளும் விளை நிலங்களும் மனத்தை செலவு செய்கின்றன அப்படின்னு வந்து இருக்குது. அடுத்தது, மலையை தகர்த்து எறிகின்றன. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ தளர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனத்தை கொள்ளையடிக்கின்றன. சரியான இணைப்புச் சொல். அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது நாம் தற்பொழுது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவனற்றோடு முடிந்துவிடுகின்றது. அதாவது
இங்கே வந்து அவங்க ஒரு கூற்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். ஏனெனில் அறிவு அப்படின்றது நாம் தற்பொழுது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகின்றது அப்படின்ற மாதிரி அதற்கான காரணத்தை சொல்கிறாங்க. அதனால் அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன், ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்பொழுது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகின்றது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான இணைப்பு சொல்ல நிரப்புக. காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்துல் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஓகே, அவர் எளிமையை விரும்பியவர். அதாவது காயிதே மில்லத் வந்து மகிழுந்துல பயணம் செய்வதை விரும்பாதவர் அப்படின்ற கூற்றை சொல்லிட்டு நான் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவர் வந்து கார்லலாம் போகிறதுல விரும்ப மாட்டார்னு சொல்கிறாங்க. உடனே நான் அவங்ககிட்ட கேட்குறேன், ஏன் விரும்ப மாட்டார் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் அதுக்கான காரணம் சொல்கிறீங்க. ஏன்னா அவர் எளிமையை விரும்பியவர் ஆவார். ஸோ ஆன்சர் இதுக்கு ஏனெனில். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்ன்றது கூற்றாகவும் அதற்கு காரணமாக அடுத்த சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அங்கே என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், ஏனெனில். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுங்க. முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர், எத்தனை பேர்? ஸோ இதெல்லாம் நமக்கு ரிப்பீட் ஆகுதுங்களா? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அந்தாதி என்றால் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி. திரும்ப வந்து வினாச்சொல் தான். இந்த பூவை தொடுப்பது என்ன வருமானம் வராது, எவை வருமானம் வராது, எவ்வளவு வருமானம் வராது. ஸோ எப்படி, இந்த பூவை தொடுப்பது எப்படி அப்படின்ற வினா என்பது சரியாக இருக்கும். வினாச்சொல் அப்படின்றது பொருந்தும். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு, நேற்று அப்போ நேற்றுன்றது இறந்த காலம். அப்போ இறந்த காலம்னா என்ன வரும்? சென்றோம். ஓகேங்களா? ஸோ நாங்கள் அப்படின்ற ஒரு பன்மை இருக்குது. அப்போ ஓம் அப்படின்ற தன்மை பன்மை வினைமுற்று கொண்டு முடியும். அப்போ நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். பொருத்தமான காலம் கண்டறிக. நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம். ஸோ கடற்கரைக்கு போனாங்க அப்படின்றது இறந்த காலம், கரெக்டு தான். நாங்கள் கடற்கரைக்கு செல்வோம் அப்படின்றது நிகழ்காலமாக அப்படின்னாக்கா இல்லை, அது எதிர்காலம் ஆகும். நாங்கள் கடற்கரைக்கு செல்கிறோம் அப்படின்னாக்கா அது என்னது? நிகழ்காலம் ஆகும். நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்றது என்னது? இறந்த காலம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. பொருந்தாதது கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எது வந்து பொருத்தம் இல்லாதது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாடுவான் இவ்வுன்றது எதிர்காலம். அப்போ இது வந்து இறந்த காலமாக இருக்குது. பாடுவான் இவ்வுன்றது நமக்கு எதிர்காலம், நிகழ்காலம்னு இருக்குது. பாடினான் இன்னுன்னு வந்திருக்கு. இது வந்து நமக்கு இறந்த காலம் ஆகும். பாடுவான் இப்போ இவன் வந்தாலே அது எதிர்காலம். அதாவது இங்கே வந்து அவங்க என்ன கேட்டுக்கணும் அப்படின்னாக்கா பொருந்தாதது கிடையாது, பொருத்தமான இணை அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் கேட்டதே வந்து தப்பாக கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, மற்ற மூணுமே நமக்கு வந்து பொருந்தவே இல்லை. ஏன்னா பாடுவான் இவ்வுன்னு வந்தாலே அது எதிர்காலம் தான்ப்பா. ஓகேங்களா? இப்போ இவ்வுன்னு வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், எதிர்கால இடைநிலை ஆகும். இட்டு இரு இன்னு வந்தாலே அது இறந்த கால இடைநிலை ஆகும். கிறு கின்று ஆண் என்று வந்தாலே நிகழ்கால இடைநிலை ஆகும். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டனாலே நீங்கள் டக்குன்னு ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிடலாம். அப்போது பொருத்தமான இணை எதுனாக்கா ஆப்ஷன் பி, பாடுவான் அப்படின்றது எதிர்காலம் ஆகும். ஸோ கொஸ்டின் கேட்டதே வந்து தப்பாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஸோ தலைமுறை இது கரெக்டாக இருக்கும். தலைக்குறை, தலை சிறை, தலைப்பிறை அப்படின்றது கரெக்டான ஒரு சொல்லாக இருக்காது. ஸோ தலைமுறைன்றது சரியாக உள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக வந்து நம்ம வந்து எது சொல்கிறாங்க. ஸோ இலையிலே சாப்பாடு, இலையிலே அப்படின்னு நம்ம சொல்லணும்னாக்கா இலையிலே. ஆன்சர் ஆப்ஷன் பி. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக எழுதுக. எண்ணெய், அதான் எண்ணெய் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம், எண்ணெய் அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக எழுதுக. ஊரிலிருந்து வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஊரிலிருந்து வந்தியா அப்படின்னாக்கா வந்தாயா என்பது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் டேஷ் வரும் அப்படின்னாக்கா அரை புள்ளி வரும். இதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த நிறுத்தற் குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து
இலக்கணம் டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஓகேங்களா? அந்த வீடியோலாம் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அதில் உங்களுக்கு ஃபுல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது நான் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? அதில் இதையும் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன 5 இணைகள் ஃபுல் ஸ்டாப். இது நமக்கு சரியாக உள்ளது. இங்கே வந்து கமாவே இல்லாமல் இருக்குது, இது தவறு. இங்கே குறிஞ்சி பக்கத்தில் கம்மா இல்லை, மருதம் பக்கத்தில் கம்மா இல்லை, அப்போ இதுவும் தவறு. இங்கே வந்து பாலைக்கு அப்புறம் மட்டும்தான் ஒரே ஒரு கம்மா கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பர். ஸோ ஒருத்தவங்க சொல்கிற விஷயத்தை, அதாவது இதை சொன்னது யார் அப்படின்னாக்கா ஔவையார் சொல்லியிருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போது ஒருத்தவங்க சொன்ன ஒரு கூற்றை நம்ம சொல்கிறப்ப நம்ம வந்து இரட்டை மேற்கோள் குறியில் தான் சொல்லணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஒரு சொன்ன கூற்றை சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், இரட்டை மேற்கோள் குறியில் தான் சொல்லணும். அப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஊர் பெயர்கள் மருவி எழுதுக. ஸோ மன்னார்குடி அப்படின்றது மண்ணை என்று மருவி உள்ளது. அடுத்தது வண்ணாரப்பேட்டை அப்படின்னாக்கா வண்ணை, ஞாபகம் வருதுங்களா? வண்ணாரப்பேட்டை அப்படின்றது வண்ணை என்று மருவியுள்ளது. மன்னார்குடி என்பது மண்ணை என்று மருவியுள்ளது. ஊர் பெயரின் மறு. கோயம்புத்தூர் அப்படின்றது கோவை, சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும், அதாவது உருவது பற்றி சொல்ல வராங்க, அப்போ உருவது கூறல் விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக. சிப்ஸ்னா சில்லுகள். டிஃபன்னா சிற்றுண்டி. ஸ்நாக்ஸ்னா சிற்றுணா. டிஃபன்னா சிற்றுண்டி. சிப்ஸ்னா சில்லுகள் ஆகும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். ஸோ தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாக இருந்த. ஸோ சந்தோஷம் அப்படின்னாக்கா தமிழ் சொல் என்ன, மகிழ்ச்சியாய். விடை வகைகள். சரியான விடை வகை தேர்ந்தெடு. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறது சுட்டு விடையாகும். விடை வகையை கண்டறிதல். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுறாங்க. அதாவது நம்ம ஒன்று கேட்டோம்னாக்கா அதுக்கு இனமான மற்றொரு செயல் வந்து சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது என்னது, இனமொழி விடையாகும். நீ பள்ளிக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படி சொல்லிட்டு நேர்மறையாக சொன்னாங்கனாக்கா அது நேர்விடை. போக மாட்டேன் அப்படின்னாக்கா அது மறைவிடை. ஆன்சர் ஆப்ஷன் பி. கலைச்சொல் தருக. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னாக்கா சொத்து மாற்று சட்டம், ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்றது சொத்து மாற்று சட்டம். அலுவல் சார்ந்த சொற்கள். ரெசிப்ட் அப்படின்னாக்கா பற்றுச்சீட்டு, ஓகேங்களா? சேலரி அப்படின்னாக்கா சம்பளம் அல்லது ஊதியம். போர்டு அப்படின்னாக்கா பலகை. டைரி அப்படின்னாக்கா நாட்குறிப்பு, சரிங்களா? ஓகே, அப்போ ரெசிப்ட்னா பற்றுச்சீட்டு. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். பேபில் அப்படின்னாக்கா சம்பள பட்டியல், ஓகேங்களா? பேபிள்னா சம்பள பட்டியல். பேனா சம்பளம், சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா? கேஷ்னா பணம், ஓகேங்களா? ஸோ சம்பளம் முன்பணம் அப்படின்னாக்கா அட்வான்ஸாக நம்ம வந்து சேலரி வாங்குறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓமியால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. மழை முகம் காணா பயிர் போல அப்படின்னாக்கா வாடி இருத்தல் ஆகும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னாக்கா வெளிப்படைத்தன்மை. அடுத்தது கிணறு வெற்ற பூதம் கிளம்பியது போல் அப்படின்றது எதிர்பாரா நிகழ்வு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓமையின் பொருளிலிருந்து சரியான தொடர் தெரிவு செய்க. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்றது ஒரு பயனற்ற செயலாகும். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்றது ஒரு எதிர்பாரா நிகழ்வு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது என்பது ஒரு தற்செயல் நிகழ்வு. அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலன்றது ஒரு ஒற்றுமையின்மை, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சரியான இணை வந்து கேட்குறாங்க. அவன் திருந்தினான் தன்வினை வாக்கியம் என்பது மிகவும் சரியானது. அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்றது வந்து என்னது, அதுவுமே வந்து ஒரு தன்வினை வாக்கியம்தான், ஏன்னா அவங்களாம் செய்கிறாங்க. கவிதா உரை படித்தால் அப்படின்றது செய்வினை. உரை முருகனால் படிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு செயற்பாட்டு வாக்கியம் ஆகும், சரிங்களா? ஸோ இதில் சரியாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் ஏ. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கோவலன் கொலை உண்டான். ஸோ இந்த உண்டுன்ற வார்த்தையுமே வந்து எதுக்கு வரும்னாக்கா செயற்பாட்டு வினை வாக்கியம் தான், ஓகேங்களா? எப்படி வந்து
பட்டது அப்படின்ட்டு வந்தாக்கா செயல்பாட்டு வினை சொன்னோம். அதே மாதிரி உண்டு அந்த மாதிரி வந்தாலும் செயல்பாட்டு வினை வாக்கியம்தான். செயல்பாட்டு வினை தொடராக மாற்றுக. கோவலனை வாளால் வெட்டினார். ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் பார்க்குறப்ப இங்கே வந்து உண்டான் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ செயல்பாட்டு வினைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், பட்டது உண்டு இந்த 2 கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. பொய்கை ஆழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். சரியான வினாவை தேர்ந்தெடு. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, பொய்கை ஆழ்வார் பாமாலை சூட்டுகிறாரா. இங்கே வந்து பாமாலை சூட்டுகிறார்ன்ற தாண்டி ஏதோ ஒரு ரீசன்ன்றது இங்கே சொல்கிறாங்க, கரெக்டுங்களா. அப்போ இது வராது. பொய்கை ஆழ்வாரின் பாமாலை எதுன்னு சொல்லலை, ஓகேங்களா. பாமாலை சூட்டுகிறதுன்னு சொல்லணும், எதுன்னு சொல்லிட்டு சொல்லலை. பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார், ஏன் சூட்டுகிறார் அப்படின்னாக்கா துன்பம் நீங்க வேண்டி அதற்கான காரணத்துக்காக தான் வந்து பாமாலை சூட்டு. இது நம்ம கரெக்டாக இருக்குது. பொய்கை ஆழ்வார் துன்பம் எது, துன்பம் அப்படின்றத பற்றி வந்து எதை பற்றிலாம் சொல்லலை அவங்க. துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். அப்போ பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார், இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஆஃபீஸர். ஸோ 100வது கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஸோ அதாவது கல்லணையை கட்டியது யார், இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கரிகாலன் வேறு பேர் பற்றி நம்ம சொல்லலை. கரிகாலன் கல்லணை எங்கு கட்டினான் பற்றி சொல்லலை. கல்லணை எப்பொழுது கட்டப்பட்டது பற்றி சொல்லலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ ஓகே, நாம் டிசம்பர் 9 2023 நடந்த எக்ஸாம்லேருந்து 100 கொஸ்டின் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம சிலபஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா இலக்கணம் டாபிக் வந்து மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்து எத்தனை டெஸ்ட்டு பார்த்துருக்கோம், இது நமக்கு 7வது டெஸ்ட்டுங்களா. ஸோ நம்ம 7 டெஸ்ட்டுலையுமே நம்ம முழுக்க வந்து இலக்கணம் டாபிக் ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இது இல்லாமல் நம்ம நியூ சிலபஸ் என்ன இருக்குது, யூனிட் 7ங்களா, அதாவது வந்து இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு, இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து கொஸ்டின் டைப் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம இன்னும் பார்க்கல, ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்து எல்லாமே முழுக்க இலக்கணம் டாபிக் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோமே, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அந்த அறநூல்கள்லாம் வந்து வச்சு அதான் நம்ம வந்து டெஸ்ட்டாகவே கண்டக்ட் பண்ணி கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அதுவே வந்து ஒரு பெரிய ரிவிஷனாக உங்களுக்கு வந்து ஆயிருந்திருக்கும், ஓகேங்களா. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆஃபீஸர்.